ஜெய் சாயிராம். உன் கஷ்டமெல்லாம் கொஞ்ச காலம்தான் என் பிள்ளையே. அனைத்தையும் கடந்து போக பழகிவிடு. தக்க சமயத்தில் என்னுடைய உதவி நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். என்னை நம்பியவர்களை நான் எப்பொழுதும் விட்டு கொடுக்கவே மாட்டேன். எல்லாம் நன்மைக்கே. எல்லாம் ஒரு நாள் மாறும். இதுவும் கடந்து போகும். இந்த நிலைமையும் சமாளித்து வாழலாம் என்ற நம்பிக்கை உன் மனதில் இருந்தாலே போதும். என்னுடைய பரிபூர்வமான ஆசிர்வாதம் எப்பொழுதுமே என்னுடைய பிள்ளைக்கு உண்டு. நீ என்னுடைய பொக்கிஷம். நான் தேடி கண்டுபிடித்த பொக்கிஷம். உனக்கு நல்லது செய்யாமல் வேறு யாருக்கு செய்துவிடப் போகிறேன் உன் சாயி தேவா? ஒருவரை சிரிக்க வைப்பதற்கும் மகிழ்விப்பதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது என் பிள்ளையே. சிரிக்க வைப்பது மிக மிக எளிமையான ஒரு செயல். ஆனால் சந்தோஷப்படுத்துவது மிக மிக கடினமான ஒரு செயல். மற்றவர்களை சந்தோஷப்படுத்திக் கொண்டே இரு. உன் வாழ்க்கையில் நீ மகிழ்ச்சிகரமான வாழ்க்கையை நிச்சயமாக வாழ்வாய். செயலை செய்வதற்கு மட்டுமே உனக்கு அதிகாரம் இருக்கிறது என் பிள்ளையே. பலனில் ஒருபோதும் உனக்கு அதிகாரமே இல்லை. பலன் என்பது இல்லவே இல்லை என்பதை நினைத்து கொண்டு நீ செயலை செய்து கொண்டே இரு. பலனின் மீது ஆசை கூட வைத்து விடாதே. செயல் செய்வதில் நம்பிக்கையின்மையும் இல்லாமல் பார்த்துக்கொள். நம்பிக்கையோடு நீ செய்யும் செயலை செய்து கொண்டே இரு. உனக்கானது நிச்சயமாக உன்னை வந்து சேரும். உனக்கு என்று எழுதப்பட்டது நிச்சயமாக உனக்குத்தான். யார் தடுத்தாலும் அதை உன்னிடம் இருந்து பறிக்கும் உரிமையை நான் அவர்களுக்கு கொடுக்கவே மாட்டேன். யாராவது உன்னை ஒதுக்கி வைத்தால் கவலையே படாதே. கவலை எதற்கு உனக்கு? யார் உன்னை எந்த தூரத்தில் வைக்கிறார்களோ அந்த தூரத்தில் வாழ கற்றுக்கொள். அதனால் ஒரு நஷ்டமும் இல்லை உனக்கு. உன்னை ஒதுக்கி வைத்தவர்களுக்குத்தான் நஷ்டம் என்று தீர்க்கமாக சிந்தனையோடு இரு. உன்னோடு நான் எப்பொழுதும் இருந்து கொண்டுதானே இருக்கிறேன். பின் ஏன் உன் மனதில்தான் இத்தனை கவலை? நீ எதிர்பார்க்கும் பாசம் ஓரிடத்தில் தடைப்பட்டால் அதனால் ஏற்படும் வலி அதிகமாகத்தான் இருக்கும். ஆனால் அதை நீ உன்னை பக்குவப்படுத்ததான் பயன்படுத்தி கொள்ள வேண்டுமே தவிர மனதை ரணப்படுத்தி கொள்ள பயன்படுத்தி கொள்ளவே கூடாது. அதை செய்வது கொஞ்சம் கடினம்தான். ஆனால் அதுதான் நிரந்தர தீர்வாகவே இருக்கும். எனவே தீர்க்கமான மனநிலையோடு இரு. எதை செய்தாலும் தீர்க்கமான சிந்தனை செய்துவிட்டு செய்ய துவங்கு. அப்பொழுது நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையில் எல்லாம் ஒரு நாள் நிச்சயமாக மாறும். எது வந்தாலும் அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகிக்கொள். முடியவில்லை என்றால் அப்படியே கடந்து போக பழகிக்கொள். காலங்கள் மாறினாலும் காட்சிகள் மாறினாலும் நான் கண்ட நோக்கத்தையும் நான் எதிர்கொண்ட வைராக்கியத்தையும் எப்பொழுதும் மீறமாட்டேன் என்ற நம்பிக்கை உன் மனதில் இருந்தால் போதும். நீ நினைப்பது எல்லாமே உனக்கு சாத்தியமாகும். எந்த காலத்தில் உன்னுடைய புத்தியானது தேவையில்லாததை சிந்திக்கிறதோ அப்பொழுது உன் வாழ்வில் நீ வெற்றியடைவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைந்து கொண்டிருக்கிறது என்றுதான் அர்த்தம். எதையுமே பேசுவதற்கு முன்பு கவனமாக பேச பழகு. பேசிய பின் வருந்துவதால் எந்த ஒரு பலனுமே இல்லை. பேசுவதற்கு முன் 1000 முறை சிந்தனை செய்து பார். அப்பொழுதுதான் மற்றவர்களுக்கு எந்த கஷ்டமும் விளையாதபடி உன்னால் வாழ்க்கையை நகர்த்தி செல்ல முடியும். விவாதங்கள், மோதல்கள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், போராட்டங்கள் எதையுமே கண்டு நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. வானமே இடிந்தாலும் அதிலிருந்து புதிய உலகம் பிறக்கத்தான் செய்யும். வாழ்க்கை இப்படித்தான். அந்த வாழ்க்கையை வாழ்ந்துதான் காட்ட வேண்டும். கஷ்டமாக இருக்கிறதே என்று உன் வாழ்க்கையை நீ அப்படியே விட்டுவிட முடியுமா என்ன? நிச்சயமாக நீதான் வாழ்ந்தாக வேண்டும். உன் வாழ்க்கை உனக்குத்தான். என் பிரச்சனைகளை என் உதடுகள் அறிவதே இல்லை. அவை என்றும் சிரித்து கொண்டேதான் இருக்கும் என்று நம்பிக்கையோடு இரு. எப்பொழுதுமே உன் மனதில் ஒரு புன்னகையை வளர்த்து கொண்டே இரு. நீ நம்பவே முடியாத அதிசயங்களும் அற்புதங்களும் உன் வாழ்வில் நடக்கும். நீ எதிர்பாராத நேரத்தில் உன் வாழ்வில் அது நிச்சயமாக நடக்கும்.
ஆசைப்படுவதை மறந்துவிடு. ஆனால் எதை நினைத்து ஆசைப்பட்டாயோ அதை எப்பொழுதும் மறந்து விடாதே. மறந்தும் கூட மறந்து விடாதே. அப்பொழுதுதான் நீ ஆசைப்பட்டதை நிறைவேறுவதற்கான அத்தனை வழிகளும் உன் கண்களுக்கு தென்படும். ஒன்றை நன்றாக புரிந்து கொள் என் பிள்ளையே. கண்ணாடிதான் உன் சிறந்த நண்பனாக இருக்கும். ஏனென்றால் நீ அழும்போது அது ஒருபோதும் சிரித்ததே இல்லை. எனவே போராட்டமாக இருக்கும் சமயத்தில் உன் மனதை நிதானமாக வைத்துக்கொண்டு நாம் செய்வது சரியா என்பதை உன் கண்ணாடியில் முன்னின்று சிந்தித்துப் பார். அதுவே உனக்கு சொல்லும் உன் வாழ்க்கையில் நீ அடுத்து செய்ய வேண்டிய விஷயம் என்னவென்று. நீண்ட காலமாக சாயப்பாவிடம் வைத்த வேண்டுதல் எதுவுமே பலிக்கவில்லை. சாயப்பாவிடம் வைத்த பிரார்த்தனை எதுவுமே நிறைவேறவில்லை என்றுதானே உனக்கு வருத்தம்? உன் பிரார்த்தனைகள் உனக்கு நிறைவேறவும் உன் வேண்டுதல்கள் அனைத்தும் உனக்கு நிகழவும் உடனுக்குடன் நிகழவும் என்ன செய்ய வேண்டும்? என்ன செய்தால் உன் சாயப்பாவையும் முழுமையாக உன்னால் காண முடியும், ஆத்மார்த்தமாக சாயப்பாவை தரிசிக்க முடியும் என்பதை நான் சொல்லத்தான் வந்திருக்கிறேன். கவனமோடும் நம்பிக்கையோடும் இதை முழுவதுமாக கேள். உன் வேண்டுதல்கள், உன்னுடைய கோரிக்கைகள், உன்னுடைய பிரார்த்தனைகள், உன்னுடைய ஆசை, மிகப்பெரிய ஆசை எல்லாம் நிறைவேறும் சர்வ நிச்சயமாகவே. நான் இப்பொழுது கூறுவதை சற்று கவனமாக கேள். நீ கேட்டதை கேட்டபடியே உனக்கு தருகிறேன் உன் சாயி தேவா. இது உனக்காக மட்டுமே புரியக்கூடிய வார்த்தைகள். அதனால்தான் பிள்ளையே நான் இதை உன்னிடம் சேர்க்கவே வந்துள்ளேன். உன் மனம் போராட்டமாக இருக்கும் சமயத்தில், வேதனையாக இருக்கும் சமயத்தில், மனம் பாரமாக இருக்கும் தருணத்தில் சாயிநாதரை தரிசிக்க வேண்டும். சாயிநாதரம் பேசினால் சற்று மனபாரம் குறையும் என்று மனதார நினைத்தால் இந்த 10 வழிகளை கடைப்பிடித்துப் பார். நீ என்னிடம் நிச்சயமாக பேசலாம். சர்வ நிச்சயமாக என்னை பார்த்தே தீரலாம். நீ என்மேல் வைத்திருக்கும் அன்பிற்கும் பாசத்திற்கும் இடையில் சிக்கிக்கொண்டு உன் சாயிநாதர் தவிக்கிறேன். நீ என்மேல் வைத்திருக்கும் அன்பிற்கு பிரதிபலனாக நான் உன்னை காண, உன்னோடு பேச நிச்சயமாக வருவேன். இது உன் சாயப்பாவின் சத்திய வாக்குதான். உன் பொறுமையான காத்திருப்புக்கு பரிசாக நீ என்மேல் வைத்திருக்கும் முழுமையாக நம்பிக்கைக்கு பிரதிபலனாக நீ என்ன என்னிடம் கேட்டாலும் அப்படியே ஆகட்டும் என்று நான் முடித்து காட்டுகிறேன். இதோ இப்பொழுதும் இந்த நொடியும் அனைத்தையும் உனக்கு சாதகமாக்கவே நான் முடிவெடுத்து விட்டேன். என் திட்டம் இப்பொழுதுதான் உனக்கு புரியப் போகிறது. உன் மனம் வேதனையாக இருக்கும் சமயத்தில் சாயிநாதரை காண வேண்டும், சாயிநாதரோடு சற்று பேச வேண்டும் என்று உன் மனம் ஏங்குகிறது என்றால் இந்த 10 கட்டளைகளை கடைப்பிடி. இந்த 10 கட்டளைகளை நீ கடைப்பிடித்தால் உன் வாழ்வில் நான் உன் முன் நிச்சயமாக தோன்றுவேன், உன்னோடு கலந்துரையாடுவேன். இது சர்வ நிச்சயமான சத்திய வாக்குதான். அதில் முதலிடமாக வருவது முமுக்ஷை, அதாவது சுதந்திர உணர்வுடன் கூடிய இறைவனை காண வேண்டும் என்ற விருப்பம், ஆவல். மனைவி, சமூகம், உறவு, வேலை என்ற ஏகப்பட்ட விலங்குகளால் தான் பூட்டப்பட்டிருப்பதாக எண்ணிக்கொண்டிருக்கிறான் மனிதன். முதலில் இந்த தடைகளிலிருந்து விடுபட வேண்டும். தான் தடைகளாக நினைத்து கொண்டிருப்பவையெல்லாம் தடைகளே அல்ல என்பதை புரிந்து கொண்டு பாபாவை கண்டே ஆக வேண்டும் என்ற லட்சியத்தை மனதில் மேற்கொள்ள வேண்டும். அந்த லட்சியம் இருந்தாலே நிச்சயமாக பாபாவை காண முடியும், பாபாவோடு பேச முடியும். 2வது கட்டளை விரக்தி. இந்த உலகப் பொருட்கள், புகழ், கௌரவம், ஆதாயம் ஆகியவற்றின் மீது இருக்கும் பற்றை முதலில் விலக்கிக் கொள்ள வேண்டும். இவை கூடவே கூடாது என்ற பொருள் அல்ல. பணம், புகழ், கௌரவம், ஆதாயம் ஆகியவற்றை
குறிக்கோளாக கொண்டு அவற்றுக்காகவே உழைக்கக்கூடாது. அதுதான் வாழ்க்கை என்று நினைக்கவே கூடாது. அப்படியிருந்தால் பாபாவை காண முடியும். அவரோடு நிச்சயமாக பேசலாம். மூன்றாவது அந்தர்முகதா, உள்முக சிந்தனை. மனிதன் வெளியில் நடப்பவற்றை எப்பொழுதும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறான். அதை விடுத்து உட்புறமாக பார்க்க வேண்டும். அதாவது பாபாவை சிறிது நேரமாவது தியானம் செய்ய வேண்டும், அல்லது மனதை ஒருமுகமாக நிலை கொள்ள வேண்டும். இப்படியிருந்தால், அந்தர்முகத்தோடு இருந்தால் பாபாவை நிச்சயமாக காண முடியும். அவரோடு பேசவும் முடியும். நான்காவது தீவினைகள் கசடர கழிப்படுதல். கொலை, கொள்ளை, மற்றவர்களை அழிப்பது, தீங்கு விளைவிப்பது போன்ற கொடும் செயல்களை செய்யவே கூடாது. இப்படி கொடும் செயல்களை செய்யாமல் இருந்தால் பாபாவை நிச்சயமாக காணலாம். நீ கஷ்டப்படுவதையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போவதை பார்ப்பதற்காகவும் நான் உன்னுடன் பயணம் செய்து கொண்டே வந்திருக்கிறேன். நீ பாசத்திற்காகவும் அன்பிற்காகவும் ஏங்குகிறாய். அது உனக்கு கிடைக்காமல் போகும்போது, அப்பொழுது நீ அடையும் துன்பத்தையும் வருத்தத்தையும் மனவேதனையையும் என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியவில்லை என் பிள்ளையே. உனக்கு திகட்ட திகட்ட உன்மேல் அன்பை பொழிய உனக்கு துணையாக உன்னப்பா உன்னோடு இருக்கிறேன் பிள்ளையே. என்னுடைய அன்பு எப்பொழுதுமே உதாசீனப்படுத்தாத அன்பாகத்தான் இருக்கும். உன்னுடைய துன்பத்திற்கு முடிவு ஏற்றப்பட்டு விட்டது. இனி உனக்கு எல்லாமுமே நல்ல காலம்தான். உன் விதியை உனக்கு சாதகமாக நான் மாற்றி எழுதுகிறேன். கவலையை விட்டொழிந்துவிடு. எண்ணங்களை பற்றி கவனமாக இரு. உன்னுடைய எண்ணங்கள்தான் வார்த்தைகளாக வெளிப்படுகிறது. வார்த்தைகளின் மீதும் கவனமாக இரு. ஏனென்றால் அந்த வார்த்தைகள்தான் செயலாக உருவாக்கப்படுகிறது. உன்னுடைய செயல்களையும் வைத்து கவனமாக இருக்க பழகு. அந்த செயல்கள்தான் உன்னுடைய பழக்கமாகவே மாறிவிடுகிறது. பழக்கங்களை பற்றியும் கவனமாக இருக்க பழகு. அவைதான் ஒழுக்கங்களாக மாறப்போகிறது, மாற்றியமைக்கப்படுகிறது. ஒழுக்கத்தை பற்றியும் கவனமாக இருக்க பழகு. அந்த ஒழுக்கம்தான் உன் வாழ்க்கையில் உன்னை உயர்வடைவதற்காக, வெற்றி அடைவதற்கான ஒரு ஊன்றுகோலாகவே இருக்கிறது. எனக்காக யாருமே இல்லை, எனக்கு தோள் கொடுக்க எவருமே இல்லையே என்ற எண்ணத்தை உன் மனதிற்குள் ஏற்படுத்தி கொள்ளாதே. அது மிகவும் ஆபத்தானது கூட. உனக்குள் நானும் எனக்குள் நீயும் இருக்கும் பொழுது எனக்கு யாருமே இல்லையே என்று நீ சொல்வது உனக்கே வேடிக்கையாக இல்லையா என் பிள்ளையே? சதா சர்வகாலமும் என் சாயப்பா என்னோடு இருக்கிறார். எனக்கென்ன கவலை, எனக்கு என்ன கவலை வந்துவிடப் போகிறது என்று சொல்லிப்பார். உன்னுடைய வீண் பயமெல்லாம், உன்னுடைய வீண் கவலையெல்லாம் போய் உனக்கு புது நம்பிக்கை பிறக்கும். நானே இங்கு நிரந்தரமாக இருந்து கொண்டிருக்கிறேன். மற்றது எல்லாம் கலைந்து போகும் மேகங்களாகவே உன் வாழ்க்கையில் இருக்கும். கஷ்டமோ துன்பமோ எல்லாமே ஒரு நாள் மாறும். எல்லாம் மாறி ஒரு நாள் இன்பம் உன்னை வந்து சூழும் என்ற நம்பிக்கை உன் மனதில் இருந்தால் போதும். நீ நினைப்பதற்கு மேலாக உன் வாழ்க்கையை நான் மாற்றி காட்டுகிறேன். உன் விதியையே மாற்றி எழுத என்னிடம் வல்லமை இருக்கும் பொழுது உன்னுடைய கஷ்டத்தை என்னால் நீக்க முடியாதா என்ன? உனக்கு வந்திருக்கும் துன்பங்களும் கஷ்டங்களும் நீ செய்த கர்மாவின் படிதான் உன்னிடம் வந்திருக்கிறது என்பதை புரிந்து கொள். அதை தீர்க்கமாக எதிர்த்து நின்று அந்த கர்மாவோடு வாழ பழகிக்கொண்டாலே நீ செய்த கர்மாவின் பலன்களெல்லாம் குறைந்து நீ உன் வாழ்க்கையில் சுபிக்ஷமாக வாழ்வதற்கான அத்தனை வழிகளும் உனக்கு பிறக்கும். நிலத்தில் தவறி விழுந்த விதையே மரமாகும் போது தடுமாறி விழுந்த உன் வாழ்வு மட்டும் சிறப்பாக வெற்றிகரமாக மாறாமல் போய்விடுமா? நிச்சயமாக மாறும். விழும்போது விழுந்தாலும் தன்னம்பிக்கையோடு எழுந்து நிற்பதுதான் உன்னுடைய சாமர்த்தியம். நான் உனக்கு மீண்டும் மீண்டும் வலியுறுத்தி கொண்டே இருப்பது எப்பொழுதும் தீமை செய்யாதே, மற்றவர்களுக்கு துரோகம் இழைக்காதே, மற்றவர்கள் மனதை காயப்படுத்தாதே என்று. உன்னால் முடிந்தவரை நன்மைகளை செய்து கொண்டே இரு. உன்னால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நன்மைகளை மற்றவர்களுக்கு செய்.
தேவை என்று வருபவர்களுக்கு உன்னால் முடிந்த உதவிகளை செய்து கொண்டே இரு. அப்பொழுது உன் மனமும் மகிழும். உன் மனதில் இருக்கும் உன் சாயப்பாவின் மகிழ்ச்சியாகவே இருப்பேன். உன் மனதில் இருப்பதை உனக்கு நிறைவேற்றித் தர நீ என்னிடம் பிரார்த்தனையாக வைத்ததை உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்க, அனைத்தையும் உனது வசமாக்க நான் ஒரு சூட்சமத்தை சொல்லவே இங்கு வந்திருக்கிறேன் என் குழந்தையே. உன்னுடைய வாழ்க்கையில் நீ கேட்டதெல்லாம் கிடைக்க வேண்டும், நினைத்ததையெல்லாம் நடக்க வேண்டும், ஆசைப்பட்டதெல்லாம் உன் வாழ்வில் நிகழ வேண்டும் என்று என்னிடம் வந்து வேண்டிக் கொள்கிறாய், மன்றாடுகிறாய், பிரார்த்தனையாக என்னிடம் வைக்கிறாய். அவையெல்லாம் உனக்கு சாதகமாகவே முடிய இதோ ஒரு அற்புத சூட்சமம் குழந்தையே. குழந்தையே, என்னுடைய கவனம் முழுவதும் உன்மீதுதான் இருக்கிறது. கலங்காமல் காத்திரு. இந்த ஒரு சூட்சமத்தை தினமுமே 9 முறை சொல்லிவிடு. உன் வாழ்க்கையில் அற்புதம் நிகழ்வதை நீ கண்கூடாக உணர்வாய். நீ என்னிடம் அன்பு, பாசத்தை எதிர்பார்க்கிறாய். நான் உன்னிடம் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றைத்தான் என் பிள்ளையே. இந்த மந்திரத்தை உன்னால் முடிந்த அளவு தினமுமே 9 முறை இதை சொல்லிக்கொண்டே வா. உன் வாழ்க்கையில் உள்ள துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள் எல்லாம் தீருவதை நீ உணர்ந்து கொள்வாய். நீ உணர்ந்து கொள்ளும் தருணத்தையும் நான் உனக்கு உருவாக்குவேன். என் வாழ்க்கையில் மட்டும் சோதனைகள் நிரம்பி இருக்கிறதே பாபா. என் வாழ்க்கையில் துன்பங்கள் தீர்ந்த பாடே இல்லை. நான் என்னதான் பிரார்த்தனை செய்தாலும் அதற்கான பரிகாரங்களை செய்தாலும் என் வாழ்க்கையில் மட்டும் துன்பங்களும் துயரங்களும் தீர்ந்த பாடே இல்லை என்று நீ வருத்தப்படுகிறாய் குழந்தையே. நீ பூர்வ ஜென்மத்தில் செய்த பாவ புண்ணியத்தின் கணக்குப்படிதான் இப்பொழுது நீ சோதனைகளையும் இன்பங்களையும் சந்தித்து வருகிறாய். இந்த உலகத்தில் உள்ள அனைவருமே அப்படித்தான். நீ மட்டும் விதிவிலக்கல்ல. பாவ புண்ணியத்தின் கணக்குப்படிதான் எல்லாம் திட்டமாக நடந்து கொண்டிருக்கிறது. இதுவெல்லாம் நீ ஏற்படுத்தியது அல்ல. இதுவெல்லாம் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டவைதான். தீர்மானிக்கப்பட்டதுபடிதான் எல்லாம் உன் வாழ்வில் நடந்து கொண்டிருக்கிறது. உன் சாயப்பா உனக்காக எப்பொழுதும் உறுதுணையாகவே இருப்பேன். இவையெல்லாம் உனக்கு நடப்பது உன்னை நீயே யார் என்று புரிந்து கொள்வதற்காகவும், எப்படி இந்த வாழ்க்கையை எதிர்த்து போராடி வெற்றியடைய வேண்டும் என்பதை உனக்கு அறிவுறுத்துவதற்காகவும் தான் நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டு செயல்படு. அதை விட்டுவிட்டு எனக்கு மட்டுமே துன்பம் வந்திருக்கிறது, எனக்கு மட்டுமே சோதனை வந்திருக்கிறது, என்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கிறார்கள் என்று உன்னை மற்றவர்கள் வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்க்காதே. எப்பொழுதும் மற்றவர்களை ஏக்கத்தோடு பார்க்காதே. உனக்கு கிடைத்திருக்கும் இந்த பொக்கிஷமான வாழ்க்கையை எவ்வளவு நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழலாம் என்று சிந்தனை செய். உன் எண்ணப்படி, உன்னுடைய சொற்கள் படி உன் வாழ்க்கையும் அப்படியே ஆகிவிடும். எண்ணம்தான் வாழ்க்கையாக மாறும். எனவே நல்ல எண்ணங்களை உன் மனதில் வளர்த்துக்கொள். நல்ல சொற்களை உன் வாயால் சொல்லிக்கொண்டே இரு. நீ நினைத்தது போல் உன் வாழ்க்கை மிக அழகாகவே மாறிவிடும். மனிதனாக பிறந்த எவருமே வாழ்க்கையில் ஆரம்பம் முதல் முடிவு வரை பலவிதமான பிரச்சனைகளையும் துன்பங்களையும் எதிர்கொண்டுதான் இருக்கிறார்கள். இப்படி பலவிதமான பிரச்சனைகளையும் துன்பங்களையும் எதிர்கொண்டு வாழும் உனக்கு ஒரு உபாயத்தை சொல்லவே உன் சாயப்பா இருக்கிறேன். நான் தினந்தோறும் வந்து தவறாமல் உனக்கு நல்ல நல்ல அறிவுரைகளையும் வாக்குகளையும் கொடுத்து கொண்டுதான் இருக்கிறேன். நீயும் தினந்தோறும் உன் சாயப்பா கொடுக்கும் அறிவுரையும் வாக்குகளையும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறாய். அதன்படி நடந்து கொண்டும் தான் இருக்கிறாய். ஆனால் சில சமயம் உன் மனதில் ஏற்படும் வேதனைகளாலும் உன்னை சுற்றி நடக்கும் பிரச்சனைகளாலும் தாங்க முடியாத துயரங்களிலாலும் சில நிமிடம் சில நேரம் என் அறிவுரைகளை உன் காதில் விழுகிறது. ஆனால் உன் மனது அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது. அந்த சமயம் அப்படி நிர்கதியாய் நிற்பது போல நிற்கும் சமயத்தை நீ உணர்ந்தால் உன் மனது
புலம்புவதைப் போல நீ உணர்ந்தால், உன் மனது வேதனையாக இருப்பது போல நீ உணர்ந்தால், அந்த நிமிடம் கண்களை மூடிக்கொண்டு அமைதியாக என் முன் வந்து உட்கார். உட்கார்ந்து கொண்டு என் கண்களை நன்றாக உற்றுப்பார். என் கைகளை இறுகப் பிடித்துக்கொள். நான் உன் அருகில் இருப்பதை அந்த நிமிடமே உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். அந்த நிமிடத்தில் உன்னால் எதையும் சாதிக்க முடியும் என்ற உணர்வு உனக்குள் தோன்றும். அந்த நிமிடத்தில் இந்த மந்திரத்தை 9 முறை உச்சரி. அந்த மந்திரம் ஓம் ஸ்ரீ சாய் பக்த ரக்ஷாய நமக. ஓம் ஸ்ரீ சாய் பக்த ரக்ஷாய நமக. ஓம் ஸ்ரீ சாய் பக்த ரக்ஷாய நமக. இந்த மந்திரத்தை 9 முறை தினமும் சொல்லிக்கொண்டே வா. உன் மனதிலும் உன்னுடைய உடம்பிலும் ஒரு புத்துணர்வு கிடைப்பதை நீயே உணர்ந்து கொள்வாய். உன் அருகில் உன் சாயப்பா வந்திருப்பதையும் உன்னால் புரிந்து கொள்ள முடியும். இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல, உச்சரிக்க உச்சரிக்க உன்னுடைய மனதில் ஒரு புது தெம்பு பிறக்கும். எப்பொழுதும் ஒரு தெய்வீக பாதுகாப்பு இருப்பதைப் போல உணர்ந்து கொள்ளலாம். உன் பிரச்சனைகள் அனைத்தையும் சாயப்பா வந்து நீக்குவார் என்ற நம்பிக்கை உன் மனதில் பிறக்கும். அனைத்தையும் சாதித்து விடலாம். இந்த உலகில்